என் ஆண்டாளின் பெருமை. அன்று அவள் காத்த பொறுமை, காதலால் கடவுளை சேர்ந்த உவமை. ஒரு கோடி மலர்கூடி உருவானவள், அக்கோதை மலசூடி திருவானவள். தரத்திலே தங்கத்தின் நிறமானவள், தவத்திலே திருமாலின் நிழலானவள். நினைவிலே அவனை நீங்காதவள், நினைக்கையில் கண் தூங்காதவள். பெண்ணின வர்க்கத்தில் உயர்வானவள், பேரின்ப உயரத்தில் மேலானவள். குழந்தையாய் காது கொடுத்து கதை கேட்டவள், ஸ்ரீரங்கத்து நாயகனை தனக்கென்று காயத்தில் சேர்த்தவள். கணவனை கடவுளாய் பார்த்த பெண்ணினம், அந்த கடவுளையே கணவனாய் பார்த்தது இவள் மனம். பெண்ணென்றால் பேயும் இறங்கும் பேச்சுக்கு, ஆனால் அந்த பெருமாளும் இறங்கினார் அவ மூச்சுக்கு. பெண் நினைத்தால் முடியாதது ஏதுமில்லை. ஏளனம் கடந்து ஏழ்மை கடந்து அந்த ஏகாந்த மூர்த்தியை மனமுடித்து காட்டிய திலகவதி. ஆழ்வார்கள் இடையே திகழும் யுவதி. நியாயன்மார்களை தெரியும், ஆழ்வார்களை தெரியும், இந்த தாயன்மாரை தெரியுமா? அந்த ஆண்டாளை தெரியுமா? ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஒருத்தி. அவ மனம் நிறுத்தி திருமண் பொருத்தி பருவத்தில் வளரும் பொழுதே பகவானை வளம் சேர்த்தவள். மேலாடை போடும் முன்னே அவன் தோளோடு கரம் சேர்த்தவள். மனசோடு உரம் சேர்த்தவள். அந்த மேகவண்ணனை தேகமெல்லாம் தழுவி நின்றவள். பக்கத்து சிரிக்கியெல்லாம் பார்த்து சிரிக்கையிலே பாதகமாய் விலகி வந்த அவள் கடவுளுக்கே காதல் சொன்னவள். காதலுக்காக கடவுளாய் நின்ற அவள். இது மனித காதல்தான், ஆனாலும் புனித காதல்.